Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற போயம் ராபர்ட் ப்ரௌனிங்கோட ஆண்ட்ரியா டெல் சார்ட்டோ. இந்த போயம் உங்களுக்கு டிஆர்பியில் டீட்டெயில்டு போயமா ப்ரிஸ்கிரைப் ஆயிருக்கு. இன்னைக்கு இதோட லைன் பை லைன் தமிழ் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். So before getting into the poem, kindly subscribe my channel. First in the first page நம்ம போயமோட introduction பார்க்கலாம். This poem is also called as the faultless painter. So இந்த போயம்க்கு இன்னொரு நேம் இருக்கு, the faultless painter. இந்த போயம் எழுதினது ராபர்ட் ப்ரௌனிங். ஸோ அவரோட லைஃப் டைம் பாருங்க 1812 to 1889. இந்த போயம் எப்போ பப்ளிஷ் ஆச்சுன்னா in a poetry collection called Men and Women in the year 1855. ஸோ 1855ல Men and Women அப்படிங்கிற poetry collectionல தான் இந்த போயம் பப்ளிஷ் ஆச்சு. இந்த போயம் எந்த டைப் அப்படின்னா எந்த ஜானர் பார்த்தீங்கன்னா dramatic monologue அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் கால்ட் as a dramatic monologue. ஓகே, இது எழுதுறதுல இவர் ஒரு மாஸ்டர். யாருன்னா ப்ரௌனிங் வந்து இந்த ட்ராமட்டிக் மோனோலாக பெரிய அளவில் பர்ஃபெக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஹீஸ் அ மாஸ்டர் இன் ட்ராமட்டிக் மோனோலாக். இது எந்த மாதிரி மீட்டர்ல இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா iambic pentameter. It is also written in blank verse and he mainly uses blank verse full iambic pentameterல தான் மெயினா இருக்கும். So now we are going to look out what is a dramatic monologue. Dramatic monologue na first என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். Dramatic monologue அப்படிங்கிறது வந்து monologue அப்படின்னா ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் பேசுறத monologue அப்படின்னு சொல்லுவோம். ட்ராமட்டிக் மோனோலாக்னா கிட்டத்தட்ட சிங்கிள் ஸ்பீக்கர் தான், இங்கேயும் ஃபுல்லாக சிங்கிள் ஸ்பீக்கர் தான் பேசுவார். அவர் எப்போ பேசுவார் அப்படின்னு சொன்னால் எ சிங்கிள் பர்சன் அட்டர்ஸ் த ஹோல் ஸ்பீச் டியூரிங் அ கிரிட்டிக்கல் மொமெண்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப். அவரோட லைஃப்பில் ஒரு க்ரூஷியல் மொமெண்ட், ஒரு முக்கியமான நேரத்தில் நடக்கிற ஒரு அட்டர் பண்ணுற ஒரு பெரிய ஸ்பீச்சாக தான் இது இருக்கும். இந்த ஸ்பீச் நடக்கிறப்ப பக்கத்தில் வேற யாரும் இருப்பாங்களா அப்படின்னா எஸ், திஸ் person speaks with one or more person. அவருக்கு கண்டிப்பா ஆடியன்ஸ் உண்டு, ஒருத்தரோ ஒன்றுக்கு மேற்பட்ட சிலரோ அங்க அவர் கூட இருப்பாங்க. பட் we come to know what the audience do or say only by the clues in the discourse of the single speaker. So அந்த ஆடியன்ஸ் வந்து பேசுவாங்களா இந்த dramatic monologueனால? இல்ல, they will not speak. பட் தே மே சே சம்திங். அவங்க ஏதாவது சொல்லுவாங்க. அதையும் நம்ம எப்படி தெரிஞ்சுக்குவோம்னா அந்த சிங்கிள் ஸ்பீக்கர் சொல்ற வார்த்தைகளை வச்சு தான் அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களோட பதில் என்ன, இல்லை அவங்க என்ன மாதிரி ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த சிங்கிள் ஸ்பீக்கரே சொல்வாரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஓ நீ இதுக்கு முடியாதுன்னு சொல்றியா அப்படின்ற மாதிரி அவரே சொல்லிக்குவார். அவங்களோட ஆன்சரை அந்த சிங்கிள் ஸ்பீக்கரே சொல்லிட்டு போவார். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ட்ராமட்டிக் மோனோலாக் இருக்கும். ஸோ ஒரு ட்ராமட்டிக் மோனோலாக் ஒரு அந்த ஸ்பீக்கரோட க்ரூஷியல் மொமெண்ட்ல பேசப்படுற ஒரு விஷயம், ரொம்ப கிரிட்டிக்கல் மொமெண்ட், முக்கியமான தருணத்தில் பேசப்படுற விஷயம். அது மட்டும் இல்லாத அவருக்கு ஆடியன்ஸ் உண்டு, 2-3 பேர் அவர் கூட இருப்பாங்க, ஒருத்தரோ ஒன்றுக்கு மேற்பட்ட சிலரோ இருக்கலாம். அவங்களும் ஏதாவது பேசுவாங்க, இல்லைன்னா ஏதாவது ரியாக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களோட ரியாக்ஷனை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோன்னா from the clues given by the single speaker. அந்த சிங்கிள் ஸ்பீக்கரே தான் அவங்க என்ன சொல்றாங்கன்ற க்ளூவும் நம்மளுக்கு கொடுப்பாரு. ஸோ இதுதான் ட்ராமட்டிக் மோனோலாக். ஸோ இந்த ஃபார்மை வந்து பர்ஃபெக்ட் பண்ணது ராபர்ட் ப்ரௌனிங் தான். இவர் இதை வந்து இதில் என்னென்னலாம் ட்ராமட்டிக் மோனோலாக எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவளோட ஃபேமஸ் போயம்ஸ் எல்லாமே ட்ராமட்டிக் மோனோலாக்ஸ் தான். மை லாஸ் டச்சஸ், த பிஷப் ஆர்டர்ஸ் ஹிஸ் டூம் அட் செயின்ட் பிராக்சட்ஸ் சர்ச், ஃப்ரா லிப்போ லிப்பி அண்ட் ஆண்ட்ரியா டெல் சார்ட்டோ. இது எல்லாமே இவர் பர்ஃபெக்ட் பண்ணது. ஆனால் இது வந்து இவர் தான் உருவாக்குனதுன்னு கிடையாது, இட் இஸ் மச் ஓல்டர். இதுக்கு முதவே இந்த ஃபார்ம் இருந்தது. ஹி பர்ஃபெக்டட் த ஃபார்ம் அப்படின்னு வேணா சொல்லலாம். ஸோ நம்ம ஃபுல் டெக்ஸ்ட்டும் இன்னைக்கு ரீட் பண்ணி நான் உங்களுக்கு அதுக்கான மீனிங் சொல்ல போகிறேன். பட் do not let us quarrel anymore. No, my Lucretia, bear with me for once. Sit down
and all shall happen as you wish. இப்படிதான் ஆரம்பிக்குது போயம் பாருங்க. ஒரு ஒரு முக்கியமான but do not let us quarrel anymore, no my Lucrezia அப்படிங்கிறார். ஸோ லுக்ரீசியா அங்க ஒரு நேம் வந்துருச்சு. அங்க வந்து ஆண்ட்ரியா டெல் சாட்டோ தான் ப்ரொட்டகனிஸ்ட், அவர் தான் ஹீரோ. ஆண்ட்ரியா டெல் சாட்டோ தான் ஸ்பீக்கர். சரிங்களா? அவரோட ஒய்ஃப் தான் லுக்ரீசியாட்ட அவர் பேசிட்டு இருக்காரு. இன்னுமேலும் சண்டை போட வேண்டாம், சண்டையை நிப்பாட்டிக்கலாம். கம் பியர் வித் மீ ஃபார் ஒன்ஸ், இன்னைக்கு என்னை கொஞ்சம் பொறுத்துக்கோ, ஜஸ்ட் பியர் வித் மீ, சிட் டவுன் அண்ட் ஆல் ஷல் ஹேப்பன் அஸ் யூ விஷ். எது நீ விருப்பப்படும்படியாகவே எல்லாமும் நடக்கும், கொஞ்சம் உட்காரு, என் கூட பேசு. யூ டேர்ன் யோர் ஃபேஸ் பட் டஸ் இட் பிரிங் யர் ஹார்ட், பரவாயில்ல என்னை பார்த்து உன் முகத்தை திருப்பிக்கிட்ட, யூஆர் ஜஸ்ட் லுக்கிங் அட் மீ, ஐ எம் ஹாப்பி ஓவர் தட், பட் யூ பிரிங்கிங் யோர் ஹார்ட் வித் இட், உன் மனசும் என்னை பார்த்து நோக்கி திரும்பி இருக்கா, நான் சொல்றத கேட்க ரெடியா இருக்கியா அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. ஐ வில் ஒர்க் தென் ஃபார் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட் நெவர் ஃபியர். அவங்க ஏதோ அதுக்கு வந்து ஆமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ரியாக்ட் பண்ணோன்னு அவர் ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு. ஐ ஷால் ஒர்க் தென் ஃபார் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட், கண்டிப்பா உன் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுக்கு நான் வேலை பார்த்து கொடுக்குறேன். நெவர் ஃபியர், பயப்படாத. ட்ரீட் his own subject after his own way, fix his own time, accept to his own price, and shut the money into the small hand when next it takes mine. ஓகே, உன்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுக்காக அவர் என்ன சொல்கிறாரோ அந்த சப்ஜெக்ட் எடுத்துட்டு அவர் அதை எப்படி வரைய சொல்கிறாரோ அப்படி வரைஞ்சி அவரோட டைமில் அவர் என்ன பணம் கொடுக்குறாரோ அதை வாங்கிக்கிட்டு நான் இது எல்லாமே பண்ணி கொடுக்குறேன். அடுத்த தடவை when you take my hand, when this small hand takes mine, நான் பணத்தை உன் கையில் வைக்கிறேன். I will shut the money into the small hand when next it takes mine. மீண்டும் மறுபடி என் கைகளை நீ பிடிக்கும் பொழுது உன் கைகளில் நான் அந்த பணத்தை வைக்கிறேன். Will it tenderly? Oh, I will content him. But tomorrow, love, I often am much wearier than you think. This evening more than usual. Okay, is it okay? ஆனால் இது எல்லாம் நான் செய்கிறேன். பட் டுமாரோ, இன்னைக்கு ஐ எம் ஃபீலிங் லிட்டில் வியரியர், மோர் வியரியர், இன்னைக்கு ரொம்ப டயர்டாக இருக்கேன், இன்னைக்கு என்னால் வரைய முடியாது. ஜஸ்ட் லீவ் மீ அலோன், ஐ கேன் நாட் கோ வித் இட் டுடே. As if forgive now, should you let me sit here by the window with your hand in mine and look a half hour forth and fierce old, both of one mind as married people use, quietly, the evening through, I might get up tomorrow to my work, cheerful and fresh as ever. Wow, let us both sit on the window panel. இங்கே உட்காந்துக்கலாம், அந்த விண்டோ கிட்ட உட்காந்துட்டு ஃபியசோல் பார்க்கலாம். அது ஒன் ஆஃப் த இட்டாலியன் சிட்டி. இங்கே உட்காந்துட்டு இந்த சிட்டியோட வியூ ரொம்ப அழகாக இருக்குது, இதை அப்படியே ரசித்து பார்க்கலாம். எப்படி மேரிட் பீப்புளோ லவ்வர்ஸோ உட்காந்து ஒரு விஷயங்களை என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்களோ அது மாதிரி let us view this city. Okay, as both of us one mind as married people use, quietly the evening through. இன்னைக்கு ஈவினிங் ஃபுல்லாக அமைதியாக உட்காந்து பார்த்து ரசித்து பார்த்துட்டு இருக்கலாம். ஐ மைட், இப்படி நீ என் கூட உட்காந்து என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்னா what it would give a good result. I might get up tomorrow to my work cheerful and fresh as ever. நீ அந்த மாதிரி என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணா நான் என்ன பண்ணுவேன்? I will be very cheerful tomorrow morning. Let us try. Tomorrow, how you shall be glad for this. கண்டிப்பா நீ நாளைக்கு இதுக்காக சந்தோஷப்படுவ. You'll be very glad that you spent a good time with me. Your soft hand is a woman of itself and mind the man's bad breast shickles inside. So, உன்னோட கைகள் என்னுடைய பறந்து விரிந்த கைகளுக்குள் அப்படியே புதைந்து இருக்கிறது. எப்படின்னா ஒரு மேன்ஸ் பிரெஸ்ட்ல வந்து ஒரு பெண்ணோட தலையை புதைத்து கொண்டது போன்று எனது கைகளில் உனது கைகளை நீ புதைத்து கொண்ட. It's so sweet. So I just love you placing your hands in mine. Don't count the time lost neither. You must serve for each of the 5 pictures we require. It saves a model. So keep looking so, my serpentining beauty, rounds and rounds. How could you ever prick those perfect ears even to put the pearl there?
டோன்ட் கவுண்ட் த டைம் லாஸ். சரி போனதெல்லாம் போகட்டும். ஓகே. நம்ம லூஸ் பண்ண டைம் எல்லாம் பத்தியெல்லாம் பேச வேண்டாம். ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா? யூ மஸ்ட் சர்வ் ஃபார் ஈச் ஆஃப் த 5 பிக்சர்ஸ் வி ரெக்வயர். நம்மளுக்கு இப்ப 5 பிக்சர்ஸ் தேவைப்படுது. அ அந்த பணத்தை ஈட்டுறதுக்கு 5 பிக்சர்ஸ் தேவைப்படுது. ஆனா, நீ அந்த 5 பிக்சர்ஸ்க்குமான மாடலா நீயே சர்வ் ஆயிடுவ. நான் வேற மாடல் வெளிய தேடவே வேணாம். நீ அப்படி ஒரு சர்பன்டைனிங் பியூட்டி. யூ ஆர் ஜஸ்ட் ஆஃபுல் பியூட்டி. வெரி வெரி எப்படி சொல்றது? அப்படியே ஒரு கவர்ந்திருக்கக்கூடிய அழகி நீ. ஓகே. சர்பன்டைனிங். சர்பன்டைன்னா பாம்பு. பாம்போட ஏன் கம்பேர் பண்றாருன்னா, வளைந்து நெளிந்து அது போகும் இருக்கும் இல்லையா? அதனால. யூ ஜஸ்ட் ஹேவ் curves, beautiful curves around you. So he says, my serpentining beauty, round on rounds, how could you ever prick those perfect ears even to put the pearl there? எப்படி உன் காதுகளை நீ வந்து அந்த ஓட்டை ஏற்படுத்திக் கொண்டாய்? அதாவது பேர்ல்ஸ் போட காது குத்தி கொண்டாய். எதற்காக? அந்த தோடு மாட்டிக்கிறதுக்காக, பேர்ல்ஸ் போடுறதுக்காக, முத்துக்களை அணிந்து கொள்வதற்காக. முத்துக்களை அணிந்து கொள்வதற்காக நீ காது குத்தி கொண்டாய். ஆனால் அது செய்திருக்க கூடாது அப்படிங்கிறார் அவரு. ஹவ் குட் யூ எவர் பிரிக் தோஸ் பெர்ஃபெக்ட் இயர்ஸ்? உன் காது மடல்கள் எவ்வளோ அழகா இருக்கும் தெரியுமா? பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அத போய் நீ குத்திக்கலாமா? ஈவன் பேர்ல்ஸ் போடுறதுக்கு கூட அத குத்திருக்க கூடாது நீ அப்படின்னு சொல்றாரு. Oh, so sweet, my face, my moon, my everybody's moon, which everybody looks on and calls his, and I suppose is look on by in turn while she looks no once. உனக்கு தெரியுமா, நீ இது வரைக்கும் எவ்வளவோ நாள் எனக்கு மாடலா சர்வ் பண்ணியிருக்க. அதனால உன்னோட பெயிண்டிங்கை நான் நிறைய இடத்துல வரைஞ்சிருக்கேன். உன்னோட பெயிண்டிங்கை பார்த்தவன்லாம் என்ன நினைப்பான்? யூ ஆர் மைண்ட் நினைப்பான். உன்னோட பெயிண்டிங் அவங்க வீட்டில் வாங்கி வச்சிருக்கிறவங்க எல்லாருமே மை ஒய்ஃப் ஹேஸ் டு பி லைக் திஸ் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அந்த அளவுக்கு பெரிய அழகி நீ. ஓகே. ஸோ எவ்ரிபடி வில் லுக் யூ, மை ஃபேஸ், மை மூன், யூஆர் மை ஃபேஸ், யூஆர் மை மூன். ஆனா மத்தவங்க எல்லாத்துக்குமே யூ வில் பி லுக்கிங் அஸ் தேர் ஃபேஸ், தேர் மூன். அவங்க வீடுகள்ல படமா தொங்கிட்டு இருக்கிறப்போ அவங்க காதலியா உன்னைய பார்ப்பாங்க. பட் யூ ஆர் நாட் தேயர்ஸ். நீ யாருக்குமானவள் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. யூ ஸ்மைல். இப்போ அவளை புகழ்ந்து சொன்னோன்னா அவ ஸ்மைல் பண்றா ஹஸ்பண்டை பார்த்து. ஸோ நம்ம அதான் அவளோட ஜெஸ்டர், ட்ராமட்டிக் மோனோலாக்னாலே அதுதான். அந்த ஆடியன்ஸோட ஜெஸ்டர், அவங்க பேசுறது எல்லாமே வந்து அந்த ஒன் மேன் ஸ்பீக்கரை வச்சு அவரோட க்ளூஸ் வச்சு தான் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஹி சேஸ், யூ ஸ்மைல். வை? தேர் இஸ் மை பிக்சர் ரெடி மேட். ஐயோ நீ சிரிச்சா போதும், அவ்வளோதான் ஆச்சு. ஐ வில் ஜஸ்ட் மேக் த பிக்சர். தேர் இஸ் வாட் தி பெயிண்டர்ஸ் கால் அவர் ஹார்மனி. அதுதான் அந்த அந்த நிமிஷம் அந்த இது என்ன கிடைச்சிரும் எனக்கு அப்படின்னா, அந்த இன்ஸ்பிரேஷன் கிடைச்சிரும். ஓகே. அதை தான் நாங்கள் ஹார்மனின்னு சொல்லுவோம். எங்களுக்கு கிடைக்கிற ஹார்மனி அதுதான். அது கிடைச்சிச்சுன்னா பர்ஃபெக்ட் ஆகிடும். நாங்கள் வரையக்கூடிய விஷயம் பர்ஃபெக்ட் ஆகிடும். ஸோ உன்னோட இன்ஸ்பிரேஷன் கிடைச்சிருச்சு. உன்னோட அந்த சிரிப்பு போதும் எனக்கு. இட் வில் கிவ் அ பியூட்டிஃபுல் பிக்சர். எ காமன் கிரெயின் சில்வர்ஸ் எவ்ரிதிங், all in a twilight, you and I alike, you at the point of your first pride in me, that's gone you know, but I at every point. ஓகே. அடுத்தவர் வந்து சொல்றாரு, இப்போ வந்து எல்லாமே மாறிடுச்சு. ஒரு மாதிரி எல்லாமே ஒரு 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 மாதிரி கிரேனஸ், ஒரு பேல் ஆயிட்டு வருது நம்ம ரிலேஷன்ஷிப். ஆனா ஆரம்பத்துல தெரியுமா, யூ ஜஸ்ட் லவ்ட் மீ. என்னைய நினைச்சு நீ வந்து அகம்பாவம் கொண்டிருந்தாய். உன்னுடைய கணவன் மிகச்சிறந்த இது ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு உனக்குள்ளேயும் ஒரு கர்வம் இருந்தது. தட் இஸ் கான் யூனோ. ஆனா அதெல்லாம் இப்போ போயிடுச்சு தெரியுமா அப்படிங்கிறாரு ஒரு ஃபீலிங்கோட. But I at every point, my youth, my hope, my art being all toned down to yonder sober pleasant fiesole, there is the bell clinking from the chapel top. Okay, சத்தம் கேட்டுட்டு இருக்கு, மணி அடிக்கிற சத்தம் கேட்டுட்டு இருக்கு. அங்க அந்த ஃபியசோல தான் அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த சிட்டியில உட்காந்து தான் பார்த்துட்டு இருக்காங்க. பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. அவருக்கு பழைய ஞாபகங்களும் இன்னைக்கு நடக்கிறதும் கலந்து மாறி மாறி வந்து போயிட்டு இருக்குது.
That length of convent wall across the way holds the trees safer, huddled more inside. The last monk leaves the garden, days decrease, and autumn grows, autumn in everything. Yeah, the whole seems to fall into a shape, as if I saw alike my work and self, and all that I was born to be and do. A twilight peace, love, we are in God's hand. ஸோ இவர் வந்து என்ன சொல்றாரு, ஆட்டமை டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கிறாரு. இங்க ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இல்லை இங்க பாரு, அங்க வந்து அந்த ஒரு கான்வென்ட் வால் தெரியுது, ட்ரீஸ் தெரியுது. ஸோ அது அங்க ஒரு மாங்க் வந்து வெளியே போறாரு. டேஸ் வந்து குறைஞ்சிட்டு, அதாவது பகலின் அளவு வந்து குறையுது. ஆட்டம் சீசன் வந்து இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீசனை கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்றாரு. அப்புறம் உனக்கு தெரியுமா, நம்ம வந்து கடவுளோட கைகள்ல இருக்கிறோம். கடவுள் தான் நம்மள வந்து அவர் இஷ்டத்துக்கு ஒரு பிளேத்திங்கா வச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு பொதுவா ஹியூமானிட்டியோட ஒரு நிலைமையும் அவரு சொல்லிட்டு இருக்கிறாரு. How strange now looks the life he makes us lead. So free we seem, so fettered fast we are. I feel he laid the fetter, let it lie. Okay, கடவுள் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, நம்ம இந்த லைஃபை லீட் பண்ண வச்சிருக்காரு. So free we seem, so fettered fast we are. நம்ம எந்த அளவுக்கு ஃப்ரீயா இருக்கோமோ அந்த அளவுக்கு கட்டப்பட்டும் இருக்கிறோம். ஏன்னா நமக்கு ஒரு சில விஷயங்கள் செய்ய முடியும், ஒரு சில விஷயங்கள் நம்மால செய்ய முடியாது. எல்லாமே we are under God's control. I feel he laid the fetter. Fetterனா கைவிலங்கு. அப்போ கைவிலங்கு போட்டு நம்மளை வந்து கட்டியிருக்கிறார் God. அதாவது கண்ணுக்கு தெரியாத விலங்கு அது. ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் நம்மளால பண்ண முடியும், ஒரு சில விஷயங்களை நம்ம நினைச்சாலும் பண்ண முடியாது. அது இருக்கட்டும். This chamber, for example, turn your head, all that is behind us. You don't understand nor care to understand about my art, but you can hear at least when people speak. And that cartoon, the second from the door, it is the thing love, so such things should be. Behold Madonna, I am bold to say. இப்ப நீ திரும்பிக்கிற, நான் கொஞ்சம் புகழ்ந்து பேசினா, ஒரு சில விஷயங்கள் பேசினா, நீ என்ன பண்ணிக்கிற, you turn your head, all that is behind us. உனக்கு நம்ம பழைய விஷயங்கள் பேசினா பிடிக்க மாட்டேங்குது. பட் யூ கேன் ஹியர் அட் லீஸ்ட் வென் பீப்புள் ஸ்பீக். உனக்கு தெரியும் இல்லையா என்னோட ஆர்ட்டை, யூ யூ டோன்ட் கேர் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் மை ஆர்ட். என்னோட ஆர்ட்டை பற்றி, என்னோட கலையை வளர்த்ததை பற்றி என்னைக்குமே நீ கவலைப்பட்டதே கிடையாது. பட் யூ கேன் ஹியர் அட் லீஸ்ட் வென் பீப்புள் ஸ்பீக். ஆனால் மற்றவங்கெல்லாம் பேசுறதையாவது நீ கேட்கலாம் இல்லையா. And that cartoon, the second from the door, it is the thing love, so such things should be. Behold Madonna, I am bold to see. My dear Madonna, my dear beautiful girl, look at that picture. அங்க இருக்கிற அந்த படத்தை பாரு, எவ்வளோ அதெல்லாம் வந்து பெரிய ஆர்ட் தெரியுமா. நான் தைரியமா சொல்வேன், it is a great piece of art. I can do with my pencil what I know, what I see, what at bottom of my heart I wish for. என்னால எதை வேணாலும் வரைய முடியும். ஒரு விஷயத்த பார்த்துட்டேன்னா போதும், என்னோட பென்சில் நான் சொல்றத கேட்கும். என் மனசு அடியில இருக்க எதை வேணாலும் என் கைகளால வரைய முடியும். If I ever wish so deep, do easily too, when I say perfectly. Perfect என்னால வரைய முடியும். ஐ குட் டூ சம்திங். நான் நல்லா பண்ணணும்னு நினைச்சிட்டேன்னு வச்சுக்கோ, ஐ குட் டூ இட் பர்ஃபெக்ட்லி வெல். ஐ டு நாட் போஸ்ட். இது நான் தற்பெருமையா சொல்லல. Perhaps yourself or judge. உனக்கே தெரியும் என்ன உண்மைன்னு தெரியும். Who listened to the legate's talk last week? ஒருத்தர் பேசினதை நீ கேட்ட இல்லையா, லாஸ்ட் வீக் கேட்ட. அதனால you better know, நான் வந்து I am not boasting. And just as much they used to say in France. பிரான்ஸ்ல எப்படி என்னை புகழ்ந்தாங்களோ இட்டலிலையும் அப்படி புகழத்தான் செய்றாங்க. At any rate, it is easy, all of it. No sketches first, no studies, that is long past. மற்றவங்கள மாதிரி ஸ்கெட்ச் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி அதை யோசிச்செல்லாம் வரைகிறவன் கிடையாது. எடுத்தா அப்படியே என்ன பண்ணிடுவேன், ஜஸ்ட் லைக் தட் ஐ ட்ரா. எனக்கு அப்படியே ஆர்ட் வந்து அவ்வளோ ஈஸியாக வரும். ஐ டூ வாட் மெனி ட்ரீம் ஆஃப் ஆல் தியர் லைஃப்ஸ், ட்ரீம், ஸ்ட்ரைவ் டு டூ அண்ட் அகனைஸ் டு டூ. உனக்கு தெரியுமா, மற்ற நிறைய பேருக்கு இதெல்லாம் பாசிபிளே கிடையாது. அவங்க கனவு கண்டுட்டு இருக்கிறத விஷயத்த நான் ஜஸ்ட் லைக் தட் பண்ணிட்டு இருக்கேன். ஐ எம் டூயிங் சம்திங் வெரி ஈஸிலி தட் அதர்ஸ் கேனாட் டூ அண்ட் ஃபெயில் இன் டூயிங். அவங்கெல்லாம் தோத்து போற விஷயத்த நான் ரொம்ப ஈஸியா செய்றேன். ஐ குட் கவுண்ட் 20 such on twice your fingers at not leave this town.
who strive. You don't know how the others strive to paint a little thing like that you smeared carelessly, pausing with your robes of lot. நீ அன்னைக்கு கூட ஒரு அழகான பெயிண்டிங் நான் பண்ணி வச்சிருந்தேன். உன் ட்ரெஸ்ஸுனால என்ன பண்ணிட்டு போன? அந்த பெயிண்டிங் அப்படியே தட்டி விட்டுட்டு போன. அதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? ஸ்மேர் ஆயிடுச்சு. அந்த பெயிண்டிங்கோட கலர் எல்லாம் மாறி போய் தெரிச்சு போச்சு. அந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் வந்து அவ்வளோ நான் அதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் வரைஞ்ச ஒரு படம். நீயும் அத ஒரு மைண்ட் பண்ணாம அத வந்து என்ன பண்ணிட்ட? அத பொருட்படுத்தாம தட்டி விட்டுட்டு போன. அது ஒரு நிமிஷத்துல ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஆனா அப்படி ஒரு படம் வரையறதுக்கு இங்க இந்த சிட்டில நான் சொல்வேன் 20 பேருக்கு மேல அப்படியே ட்ரீம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தே ஆர் ட்ரீமிங் டு ஹேவ் அ பிக்சர் லைக் தட். அந்த மாதிரி ஒரு படம் வரைய எல்லாரும் தவம் இருக்கிறாங்க. Yet do much less, so much less. Someone says, I know his name, no matter, some much less, so much less. என்னை விட ரொம்ப கம்மியா தான் அவங்க வரைகிறாங்க. Well, less is more, Lucretia. ஆனா அது குறைவுன்னு நினைக்கிறியா Lucretia? I am judged. There burns a truer light of God in them. நான் வேணா பெரிய கிராஃப்ட்ஸ்மேனா இருக்கலாம், ஸ்கில்ஸ்மேனா இருக்கலாம். ஆனா என்னன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஸ்பிரிட் இருக்கு. அவங்க வரையறதுல ஒரு ஆன்மா இருக்கு, ஒரு உயிரோட்டம் இருக்கு. என்கிட்ட அது மிஸ்ஸிங்கா இருக்கு. சம்வேர் ஐ எம் லேக்கிங். எங்கேயோ எனக்கு வந்து பெர்ஃபெக்ஷன் இருக்கு. ஆனா என்னோட படங்கள்ல ஒரு உயிரோட்டம் இல்ல. ஆனா அவங்க கிட்ட பெர்ஃபெக்ஷன் இல்ல. ஆனா உயிரோட்டம் இருக்கு. தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மீ அண்ட் தேம் அப்படிங்கிறார். In their vexed beating stuffed and stopped up brain, her heart or whatever else then goes on to prompt this low pulsed forthright craftsman hand of mine. Okay, low pulse forthright craftsman hand of mine. என்னோட கைகள் வந்து பெரிய கிராஃப்ட்ஸ்மேனோட தான். ஆனா அதுல வந்து ஒரு பல்ஸ் இல்ல. அந்த உயிரோட்டம் கொடுக்கக்கூடிய திறன் இல்லை என் கைகள்ல. Their works drop groundward, but themselves I know reach many a time a heaven that is shut to me. அவங்களோட படங்கள் என்னை விட கீழானவையே. it goes groundward தான். ஆனா என்ன நடக்குது? They reach many a times heaven that is shut to me. ஆனா அவங்களோட படங்கள்ல இருக்க உயிரோட்டம் அவங்கள ஹெவனுக்கு கொண்டு போகுது. அதாவது அதுல ஒரு காட்லினஸ் இருக்கு. அதுல வந்து கடவுளை பார்க்க முடியுது அந்த ஆர்ட்ல. அது எனக்கு கிடைக்கல. என்னோட ஆர்ட்ல அது இல்ல. அந்த உயிரோட்டம் இல்ல. அந்த கடவுள் இல்ல என்னோட படங்கள்ல. Enter and take their place there sure enough, though they come back and cannot tell the world. My works are nearer heaven, but I sit here. என்னோட ஒர்க்ஸ் வந்து ஹெவனுக்கு பக்கத்துல தான் போகுது. நான் இங்கே தான் உட்கார்ந்துருக்கேன். It's not reaching there. The sudden blood of these men at a word, praise them, it boils, or blame them, it boils too. I painting from myself to myself know what I do, am unmoved by men's blame or their praise either. Somebody remarks Morello's outline there is wrongly traced, his hue mistaken. What of that? Or else rightly traced and well ordered. What of that? Speak as they please. What does the mountain care? Okay, நான் வந்து இவ்வளோ நல்லா பண்ணியிருக்கேன். என்னோட இப்போ எனக்கு என்னன்னா மனசு விட்டு போயிருக்கு. என்ன ஐம் ஜஸ்ட் ஒரேட். ஏன் என்னோட பிக்சர் வந்து இட் இஸ் லேக்கிங் சம்திங் அப்படிங்கிற வருத்தம் நிறைய இருக்கு. என்னோட மக்கள் வந்து என் பிக்சரை வந்து ப்ரைஸ் பண்ணாலும் சரி, பிளேம் பண்ணாலும் சரி, ஐ டோன்ட் மைண்ட் அப்படிங்கிறாரு. ஓகே, நோ வாட் ஐ டூ, ஐம் அன்மூவ்டு பை மென்ஸ் blame or their praise either. I am unmoved. நான் வந்து என்ன பண்ணல, அன்மூவா இருக்கேன். நான் வந்து மூவ் ஆகுறதே இல்லை, பாதிக்கப்படுறதே இல்லை. எதனால? பை மென்ஸ் blame or their praise either. அவங்க blame பண்ணாலும் சரி, praise பண்ணாலும் சரி, I am not moved. Somebody remarks Morello's outline there is wrongly traced, his hue mistaken. நான் வரைஞ்ச ஒரு படத்தோட அவுட்லைன் சரியா இல்லைன்னு சொல்லலாம். What of that? Or else rightly traced and well ordered. What of that? அது நல்லா இருக்குன்னு சொன்னாலும் சரி, மிஸ்டேக்கனா நான் கலர் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருந்தா, ஹியூனா கலர். ஓகே, எப்படி சொன்னாலும் சரி. ஓகே, வாட் டஸ் த மவுண்டன் கேர்? ஐ டோன்ட் மைண்ட் எனி திங் அப்படின்னு சொல்றார். ஓகே. But a man's reach should exceed his grasp, or what's a heaven for all is silver grey.
placid and perfect with my art, the verse. இடையில இடையில அப்படியே ஹியூமனிட்டி அப்படியே ஒரு ஒரு கவலை வந்துடும், என்ன வாழ்க்கடா அப்படிங்கிற மாதிரி. I know both what I want and what might gain, and yet how profitless to know to sigh. Had I been to another and myself, our herd would have overlooked the world, no doubt. ஓகே, இப்போ அவர் நினைக்கிறாரு, என்னோட பாடி வந்து ரெண்டா ஸ்பிளிட்டா இருந்தா பரவாயில்ல, என்னோட உயிர் ரெண்டா ஸ்பிளிட்டா இருந்தா பரவாயில்ல, நானும் இன்னொருவனும். அந்த இன்னொருவன் அவர் சொல்றது வந்து மைக்கேல் ஏஞ்சலோ. அவரும் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், பெரிய ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட் அவரு. அவர் மாதிரி எனக்கு வந்து அந்த இது கிடைக்கல. அவரை விட நான் நல்லா வரைவேன் தான், அவர் மாதிரி நான் ஈக்குவலா வரைவேன் தான். பட் அவரோட பேரும் புகழும் எனக்கு கிடைக்கல. ஏன் தெரியுமா? அந்த காட்லினஸ் என்கிட்ட இல்லை, அந்த உயிரோட்டம் என்னோட படங்கள்ல இல்லை. ஏன் எனக்குள்ள அந்த கிராஃப்ட்ஸ்மேன்ஷிப்பும் அந்த உயிரோட்டம் உள்ள 2 குணங்கள் ஏன் எனக்குள்ள வரல அப்படின்னு சொல்றாரு. Yonder's a work now of that famous youth, the Urbinate who died 5 years ago. அவர் 5 வருடங்களுக்கு முன்னால் இறந்து போனார். ஆனா அவர் மாதிரி எனக்குள்ள ஏன் அந்த உயிரோட்டமான காவியம் வரைய முடியல? இட் இஸ் copied. ஜார்ஜ் வசாரி sent it to me. ஜார்ஜ் வசாரி அப்படிங்கிறது வந்து ஒரு இட்டாலியன் பயோகிராஃபர். அவர் வந்து எனக்கு ஒரு போட்டோ அனுப்பிச்சாரு. Well, I can fancy how he did it at all, pouring his soul with kings and popes to see, reaching that heaven might so replenish him above and through his art, for it gives way. எனக்கு தெரியுது அவரோட படத்தை ஏன் வந்து கிங்கா இருக்கட்டும், போப்பா இருக்கட்டும் எல்லாரும் பார்க்குறாங்க, அதை வந்து ப்ரைஸ் பண்றாங்க. ஏன்னா அதுக்குள்ள ஆன்மா இருக்கு அப்படிங்கிறார். That arm is wrongly put, and there again a fault to pardon in the drawing lines, its body so to speak. எனக்கு வந்து ஒரு பெரிய கிராஃப்ட்ஸ்மேன்னால எல்லாரும் புகழ்றாங்க, அவரோட படம் வந்து அவ்வளோ அற்புதமா இருக்குன்னு. ஆனா எனக்கு என்ன தெரியுமா தெரியுது? அங்க இருக்க தவறு என்னால கண்டுபிடிக்க முடியுது. That arm is wrongly put. அந்த கைகள் ஏதோ தப்பாக அவர் வரைஞ்சிருக்கிறாரு. And there again a fault to pardon in the drawing lines. அந்த லைன்ஸ்ல ஏதோ தப்பு இருக்கு. இட் இஸ் பாடி so to speak, இட்ஸ் சோல் இஸ் ரைட். ஆனா நான் கண்டுபிடிக்கிற தப்பெல்லாம் பாடி இல்ல, அதுக்குள்ள சோல் கரெக்டா தான் இருக்கு. அப்ப வெளியே தவறுகள் தப்பா இருந்தா கூட அந்த உயிரோட்டம், அந்த அந்த ஆர்ட்டுக்கான உயிர் வந்து அதுக்குள்ள இருக்குது. ஹி மீன்ஸ் ரைட் தட் அ சைல்ட் மே அண்டர்ஸ்டாண்ட். ஒரு குழந்தைக்கு கூட அந்த அந்த டிஃப்ரென்ஸ் புரியும். ஸ்டில் வாட் அன் ஆர்ம் அண்ட் ஐ குட் ஆல்டர் இட். ஆனாலும் எனக்கு அந்த ஆர்ம் தப்பா தான் தெரியுது, அதை ஆல்டர் பண்ணணும்னு எனக்கு தெரியுது. பட் ஆல் த play, the insight and the stretch out of me, and wherefore out. Had you enjoyed them on me, given me soul, we might have risen to Raphael, I and you. Okay, எனக்கு வந்து அந்த இது கிடைச்சிருந்ததுன்னா, அந்த அந்த ஸ்பிரிட் கொடுக்குற அந்த திறமை கிடைச்சிருந்ததுன்னா, நாமளும் ரஃபேல் மாதிரி பெரிய ஆளா இருக்கலாம். No love. You did give all I asked, I think, more than I merit, yes, by many times. But had you woe with the same perfect brow and perfect eyes and more than perfect mouth, and the low voice my soul hears as a bird, the fowler's pipe, the follows to the snare, had you with these the same but brought a mind. நீ வந்து ரொம்ப அழகானவ, my dear wife Lucrezia. You have a perfect eyes, you have perfect brows, you have perfect mouth. எல்லாமே உனக்கு எக்ஸ்டீரியர் திங் எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா நீ கொண்டு வந்திருக்க மனசு பார்த்தியா? மனசு இருக்கே, மோசமான மனசு. திட்ஸ் நாட் அ குட் திங் டு பிரைஸ். அதுதான் அவர் சொல்றாரு. சம் women do. ஆனா சில பெண்கள் ரொம்ப நல்லா இருக்காங்களே. had the mouth there urged God and glory, never care for gain. சில பெண்கள் வந்து பணத்தை பத்தி எதிர்பார்க்கறது இல்ல, கணவனோட அந்த புகழுக்காகவும் கடவுளோட காடுக்காகவும் குளோரிக்காகவும் இயங்குவாங்க. அவங்கள வந்து ஒய்ஃபா அடைஞ்சிருந்தாங்கன்னா நானும் நல்லா வந்திருப்பேன். அந்த மாதிரி ஒரு பெண் எனக்கும் என்னோட வாழ்வுல வந்திருந்தா நானும் நல்லா இருந்திருப்பேன். இன்டைரக்டா சொல்றாரு. The present by the future, what is that? Live for fame side by side with Agnolo.
அதாவது மைக்கேல் ஏஞ்சலோவ தான் அக்னோலோ அப்படின்னு சொல்றாரு. நான் மட்டும் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பெண் எனக்கு மனைவியா கிடைச்சிருந்தா நானும் மைக்கேல் ஏஞ்சலோ பக்கத்துல நின்றிருந்திருப்பேன். ரஃபேல் இஸ் வெயிட்டிங் அப் டு காட் ஆல் த்ரீ, ரஃபேல், ஏஞ்சலோ, நானு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் சேர்ந்து அந்த லிஸ்ட்ல வந்திருப்போம். என்னோட பேரும் அவங்களோட சேர்ந்திருக்கும். I might have done it for you, so it seems, perhaps not. All is as God overrules. Beside, incentives come from the soul itself. The rest avail not. Why do I need you? What wife had Raphael or has Agnolo? Is this world? Who can do a thing will not? ஆனா என்ன ரஃபேலுக்கும் ஆக்னோலோக்கும் ஒய்ஃப் இருந்தாங்களா? இல்லையே. அவங்க அப்படி இருக்கிறப்போ எனக்கு மட்டும் ஏன் ஒய்ஃப் தேவைப்பட்டது? ஒய் டிட் ஐ நீட் அ ஒய்ஃப்? ஒய் டிட் ஐ நீட் யூ? வாட் ஒய்ஃப் ஹேட் ரஃபேல் ஆர் ஹேஸ் அக்னாலோ? அவங்க 2 பேருக்கும் ஒய்ஃப் இல்லையே. இன் திஸ் வேர்ல்ட் ஹூ கேன் டூ அ திங் வில் நாட் அண்ட் ஹூ வுட் டூ இட் கேனாட் ஐ பர்சீவ். நிறைய பேர் இந்த உலகத்துல வந்து நிறைய விஷயம் செய்யணும்னு நினைப்பாங்க, ஆனா செய்ய முடியாது. செய்ய முடியாதுன்னு நினைப்பாங்க, ஆனா செஞ்சிருவாங்க. Yet the will somewhat to the power, and thus we half men struggle. என்னை போன்றவர்கள் எப்படி அறகுறையுமா இப்படி தத்தளிச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்றார். At the end, God, I conclude, compensates, punishes. It is safer for me if the award be strict that I am something underrated here, poor this long while despised to speak the truth. ஓகே, இப்போ வந்து நான் வந்து கடவுள் எனக்கு நிறைய பனிஷ்மெண்ட் நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காரு, நல்லதும் செஞ்சிருக்கிறாரு, சில இடங்கள்ல பனிஷ்மெண்ட்ஸும் கொடுத்துருக்கிறாரு. I dared not, do you know, leave home all day for fear of chancing on the Paris lords. சிலப்போ நான் வீட்டை விட்டு போறதையே பயந்துக்கிறேன். ஏன் தெரியுமா? யாராவது பிரான்ஸை சேர்ந்தவங்க என்னை பார்த்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்துக்கிறேன். அப்போ அவர் பிரான்ஸ்ல ஏதோ தப்பு செஞ்சுட்டு இட்டலிக்கு வந்திருக்கிறாருன்னு அர்த்தம். த பெஸ்ட் இஸ் வென் தே பாஸ் அண்ட் லுக் அசைட் பட் தே ஸ்பீக் சம்டைம்ஸ். ஆனா இன்னொன்று விஷயம் தெரியுமா? சம்டைம்ஸ் அவங்க என்னை பார்த்தா கூட நல்லா வந்து என்கிட்ட பேசுறாங்க. ஐ மஸ்ட் பியர் இட் ஆல். அதெல்லாம் எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? வெல் மே தே speak that Francis, that first time and that long festal year at Fontainebleau. இது வந்து பாரிஸ்ல நடந்தது, பிரெஞ்சுல நடந்த ஒரு விஷயம். அவர் பிரான்ஸ்ல தான் முதல் இருந்திருக்காரு. இருந்தப்போ அங்க வந்து அவருக்கு வந்து நல்ல ஒரு அவரை வந்து எல்லாருமே மதிச்சிருக்காங்க, ஒரு பெரிய ஆர்டிஸ்டா. I surely then could sometimes leave the ground, put on the glories Raphael's daily wear, in that humane great monarch's golden look, one finger in his beard a twisted curl, over his mouth's good mark that made the smile. One arm about my shoulder, round my neck, the jingle of his golden chain in my ear, I painting proudly with his breath on me, and his coat round him, seeing with his eyes, such frank French eyes, and fire of souls. அவர் என்ன பழைய ஞாபகங்கள் அப்படியே மெமரிஸ் வருது. அவர் பிரான்ஸ்ல வந்து பிரெஞ்சு கோர்ட்ல இருக்கிறாரு. அந்த கிங் வந்து இவரை பயங்கரமா பெட் பண்ணி வச்சிட்டு இருக்காரு. இவர் பக்கத்துல இவர் மேல ஒன் ஆர்ம் அபவுட் மை ஷோல்டர் அப்படியெல்லாம் போட்டுட்டுலாம் இவரை பெயிண்ட் பண்ண சொல்வாராம். த ஜிங்கிள் ஆஃப் இஸ் கோல்டன் செயின் இன் மை இயர். அவரோட அந்த கோல்டன் செயின் அவர் அணிஞ்சிருக்கிறது வந்து அதோட ஜிங்லிங் சவுண்ட், அதை ஆடுறப்போ ஏற்படுற அந்த மணிச்சித்தம் இவர் காதுகள்ல கேட்கும்னா என்ன அர்த்தம்? ரொம்ப க்ளோஸ் அவர் பக்கத்துல நிப்பாரு கிங். அவரோட பிரெத் வந்து இவர் மேல படும். அவ்வளோ சந்தோஷமா இருந்தேன். such frank French eyes and such a fire of souls profuse my hand kept plying by those hearts, and best of all this face beyond this in the background waiting on my work to crown the issue with a last reward. அவ்வளோ விஷயம் எனக்கு பிரான்ஸ்ல கிடைச்சது. ஆனா அது எல்லாத்த விட நான் நேசிச்ச விஷயம் உன்னோட முகம்தான். ஓகே, திஸ் ஃபேஸ் வாஸ் பியாண்ட் எவ்ரி திங். உன்னைய திருப்திப்படுத்த தான் நான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தேன். எ குட் டைம் வாஸ் இட் நாட் மை கிங்லி டேஸ். அங்கே எவ்வளோ சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? ஆனா நான் அங்கேயும் திருப்தியா என்ன நீ இருக்க விடல. ஏன்னா பணம், யூ வாண்டட் ஜஸ்ட் மணி, அண்ட் ஹேட் யூ நாட் grown restless, but I know it is done and past. It was right, my instinct said, to live and life grow golden and not grey, and I am the weak-eyed bat no sun should tempt, out of the grange whose four walls make this world. How could it end in another
any other way. You called me and I came home to your heart. ஓகே. என்ன நடந்தது? அந்த கிங்லி டேஸ் எனக்கு அவ்ளோ நல்லா இருந்தது. ஃப்ரான்ஸ்ல வந்து அவ்ளோ என்ஜாய் பண்ணேன். என்ன கிங் வந்து அவ்ளோ பெட் பண்ணி வச்சிருந்தாரு. அங்க எவ்ரிதிங் வாஸ் ரைட் ஓவர் இன் த ஃப்ரெஞ்ச் கோர்ட். பட் ஈவன் தென் ஐ ஜஸ்ட் ஒர்க்ட் ஃபார் யூ. உன்னோட முகத்துல சந்தோஷத்த பார்க்கறதுக்காகத்தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா ஒரு நேரம் என்ன பண்ணிட்ட நீ வந்து அதெல்லாம் எதிர்பார்க்கல. பணம் மட்டும் தான் இது மட்டும் தான் உனக்கு தேவைப்பட்டது. வெல்த் மட்டும். ஸோ ஒன்ஸ் யூ கால்ட் மீ ஐ கேம் ஹோம் டு யர் ஹார்ட். நீ கூப்பிட்டோன்னே நான் உன் பின்னாடியே வந்தாச்சு. The triumph was to reach and stay there. Since I reached it, erase the triumph. What is lost? Let my hands frame your face in your hair's gold. You beautiful Lucretia that are mine. நீ கூப்பிட்டேன்னா வந்துடுவேன். எங்க வேணாலும் வந்துடுவேன். உன் முகத்தை என் கைகளில் தூக்கி பார்க்கணும். அது ஒன்று தான் எனக்கு சந்தோஷத்தை தந்தது. Just to see your face in my hand, that only gave me happiness. Let my hands frame your face in your hair's gold. உன்னோட அந்த கோல்டு ஹேர்ஸோட இருக்கக்கூடிய உன்னோட முகம், அதாவது தலைமுடியோட அவரோட முகமும் சேர்ந்து அவ்வளோ அழகா இருக்குமா. ஸோ நீ என்னுடையவள்ன்றது தான் எனக்கு பெரிய சந்தோஷமே. ரஃபேல் டிட் திஸ், ஆண்ட்ரியா பெயிண்டட் தட், த ரோமன்ஸ் இஸ் த பெட்டர் வென் யூ ப்ரே, பட் ஸ்டில் த அதர்ஸ் வெர்ஜின் வாஸ் இஸ் வைஃப். மென் வில் எக்ஸ்கியூஸ் மீ, ஐ எம் கிளாட் டு ஜட்ஜ் போத் பிக்சர்ஸ் இன் யர் பிரசன்ஸ். எல்லாமே அங்கே இருந்தப்போ எல்லாம் என்ன சொல்லுவாங்க, ரஃபேல் இதை பண்ணா, ஆண்ட்ரியா இதை பெயிண்ட் பண்ணா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா என்ன பண்றது, இந்த அழகான இந்த படம் யாரோடது தெரியுமா? அந்த ஆண்ட்ரியாவோட ஒய்ஃபோட படம்லாம் சொல்லியிருக்காங்க. ஐ எம் கிளாட் டு ஜட்ஜ் போத் பிக்சர்ஸ் இன் யர் பிரசன்ஸ். கிளியரர் க்ரோஸ் மை பெட்டர் ஃபார்ச்சூன். ஐ ரிசால்வ் டு திங்க். For do you know Lucrezia, as God lives, said one day Agnolo his very self to Raphael. I have known it all these years. உனக்கு ஒன்று தெரியுமா? நான் சொல்றது கேளு. அக்னோலோவே ரஃபேல்ட்ட ஒரு தடவை இதை சொன்னாரு. When the young man was flaming out his thoughts upon a palace wall for Rome to see it, to lift it up in heart because of it, friend, there is a certain sorry little scrub goes up and down our Florence, none cares how, who were he set to plan and execute, as you are pricked on by your popes and kings, would bring the sweat into that brow of yours. ரஃபேலும் ஆண்ட்ரியாவும் என்ன பத்தி பேசிக்கிட்டாங்க. மை டியர் ஃப்ரெண்ட், இன்னொரு ஒரு சின்ன பையன் இருக்கான், இங்கேயும் அங்கேயும் போயிட்டு ஃப்ளோரன்ஸ்ல சுத்திட்டு இருக்கிறான். அவன் என்ன நினைச்சா சூப்பரா வரைஞ்சிருவான் அப்படின்னு. டு ரஃபேல்ஸ், and indeed the arm is strong, I hardly dare, yet only you to see. Give the chalk here, quick, thus the line should go. Yes, but the soul, he is Raphael. Rub it out. ஆனா இன்னமும் சொல்வேன், அவர் வரைஞ்ச அந்த படத்துல கை தப்பு தான். ஒரு நிமிஷம் ஒரு சாக் பீஸ் கொடுங்க, நான் அதை கரெக்ட் பண்ணி கொடுத்துருவேன். ஆனா பண்ண மாட்டேன். ஏன்னா அவரோட படத்துல தான் சோல் இருக்கு. திரும்ப திரும்ப அங்கதான் வர்றாரு. அவர்கிட்ட என்ன தப்பு இருக்கு? மக்களால் புகழப்பட்ட ரஃபேல்ட்டையும் மைக்கேல் ஏஞ்சலோட்டையும் என்ன பெரிய பிளஸ் இருந்ததுன்றத சொல்றாரு. இவர் பெரிய ஸ்கில்ஸ் மேன் தான், கிராஃப்ட்ஸ் மேன் தான், பட் சம்திங் லேக்ட் இன் ஹிம். ஏன்னா இவர் பணத்துக்காக வரைஞ்சதுனால அதுல வந்து உயிரோட்டம் இல்லை. ஆனா அவங்க வந்து அந்த ஆர்ட்டுக்காக வரைஞ்சாங்க. அதனால அதுல வந்து காட் தெரிஞ்சாரு, சோல் இருந்தது அப்படின்னு சொல்றாரு. Okay, still all I care for if he spoke the truth. What he, why, who but Michael Agnolo? Do you forget already words like those? If really there was such a chance, so lost is somewhere you are not grateful but more pleased. So wife ட்ட பேசிட்டு இருக்காரு. Well, let me think so, and you smile indeed. என்னது, நான் சொல்ல அவங்கள பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கேன், நீ சிரிக்கிற திரும்பவும். This hour has been an hour. Another smile. ஐயோ, இன்னைக்கு என்ன இத்தனை தடவை என்ன பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு. ஐ எம் so very happy, my dear Lucrezia. If you would sit thus by me every night, I should work better,
டு யூ காம்ப்ரஹெண்ட்? உனக்கு புரியுதா? இந்த மாதிரி என் பக்கத்துல உட்கார்ந்து சிரிச்சு சந்தோஷமா பேசினேன்னா போதும், நான் எவ்வளோ நல்லா வரைவேன் தெரியுமா? ஐ மீன் தட் ஐ ஷுட் ஏர்ன் மோர் கிவ் யூ மோர். நான் என்ன சொன்ன வரேன், நான் வரைகிறதுல உனக்கு சந்தோஷமான்னு எனக்கு தெரியாது, ஆனா அதுக்கு பின்னாடி இருக்க விஷயத்த நீ பார்க்கணும். ஐ மீன் தட் ஐ ஷுட் ஏர்ன் மோர் கிவ் யூ மோர். நிறைய சம்பாதிப்பேன், நிறைய உனக்கு கொடுப்பேன். see it is settled dusk now. பாரு இருட்டிருச்சு. there is a star. Morello's gone. the watchlight show the wall. the queue owls speak the name we called them by. come from the window love. come in at last. சரி இருட்டிருச்சு, நல்லா இருட்டிருச்சு. இருட்டுக்குரிய எல்லா சிக்னலும் வந்துருச்சு, அவுல் வந்துருச்சு, ஸ்டார்ஸ் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. நீ அந்த விண்டோல உட்கார்ந்துருக்க வேணாம். கம் இன் இன்சைட் த மெலான்கலி லிட்டில் ஹவுஸ். இந்த வீட்டுக்குள்ள வா. இந்த வீடு வந்து நம்மளுக்கு ஒரு மெலான்கலி ஹவுஸ். மெலான்கலினா சேட்னஸ். சேட் லிட்டில் ஹவுஸ். ஏன் சேட் லிட்டில் ஹவுஸ்ன்னு சொல்றாருன்றத அடுத்து சொல்லுவாரு. built to be so gay with. நம்ம சந்தோஷமா இருக்கத்தான் கட்டணும், ஆனா இதுல சோகமா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். காட் இஸ் ஜஸ்ட். காட் வந்து கரெக்டா நியாயத்தராசு பிடிச்சவர் இல்லையா? கிங் பிரான்சிஸ் மே ஃபர்கிவ் மீ. கிங் பிரான்சிஸ் தான் என்னைய மன்னிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் தெரியுமா? often at nights when I look up from painting, eyes tired out, the walls become illumined, brick from brick, distinct, instead of mortar, fierce, bright gold. that gold of his I did cement them with. let us but love each other. must you go? ஓகே, அப்போ அவரு கேட்குறாரு, சொல்றாரு. அவர் சொல்றத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த அவர் பேசுறத வச்சே தான் நம்ம எல்லா கதையும் தெரிஞ்சுக்கிறோம். சரி, கிங் பிரான்ஸோட கோர்ட்ல இருந்து ஏன் வந்தாருன்றதுக்கு காரணத்தை இப்பதான் தெரிஞ்சுக்கிறோம். கிங் பிரான்ஸ் வந்து இவர்கிட்ட கொஞ்சம் பணம் கொடுத்து ஏதோ பெயிண்டிங்ஸ் வாங்க கொடுத்துருக்கிறாரு. அதை கொண்டு வந்துட்டு என்ன பண்ணிட்டாரு, வீடு வாங்கி செட்டில் ஆயிட்டாரு இட்டலியில. ஸோ ஹி ஹாஸ் டன் அ கிரேட் ட்ரெய்டரிங், பெரிய துரோகம் மாதிரி தான் பண்ணிட்டாரு. ஸோ இங்க வந்து என்ன பண்ணிட்டாரு, பெயிண்டிங். when I look up for painting, eyes tired out, the walls become illumined, brick from brick, distinct, instead of mortar, fierce, bright gold. that gold of his I did cement them with. அவர் கொடுத்த கோல்டை வச்சு, பிக்சர் வாங்க வச்ச கோல்டை வச்சு நான் என்ன பண்ணிட்டேன், I have brought this house. let us but love each other. ஓகே, சரி, அவ்வளோ பண்ணி உனக்காக உன்னை திருப்திப்படுத்தினதுக்காக வாங்கின வீடு இல்லையா, அதுல இது அட்லீஸ்ட் லவ் ஆவது பண்ணலாம். let us love each other. ஆனா நீ போகணும்னு சொல்றியா? அப்போ ஒய்ஃப் வந்து இல்ல நான் இப்ப இருக்குல்ல, ஐ cannot stay more, I am கோயிங்னு அவங்க சொல்றாங்க. அதை இவர் சொல்றாரு. அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். must you go? the cousin here again. ஓ, உன்னோட கசன் வர போறானா? he waits outside. வெளியே வெயிட் பண்றானா? must see you and not with me. உன்னை மட்டும் பார்க்கணும், என்னைய உன் கூட பார்க்க கூடாது. those loans, அந்த லோன்ஸ் அடைக்கணும், அதை ஞாபகப்படுத்துறியா? more gaming debts to pay. அவர் இன்னும் நிறைய விளையாடுவாரு, அதுக்கெல்லாம் வேற அவர் கடன் எல்லாம் நான் அடைக்கணும். you smile for that. அதுக்காக தான் இவ்வளவு நேரம் என்கிட்ட சிரிச்சு உட்கார்ந்துட்டு இருந்தியா? well, let smiles by me. இருந்தா கூட பரவாயில்ல, நீ அப்படி கூட சிரி, அதுக்காகவாவது என் கூட சரி. have you more to spend? while hand and eye and something of a heart are left me, works my wear, and what is it worth? I will pay my fancy. அப்படி சிரிச்சா கூட போதும், நான் வந்து என்னோட ஃபேன்சியை ஒர்க் பண்ண வச்சு என்ன பண்ணுவேன், I can make pictures for you. only let me sit the grey reminder of the evening out, idle you call it, and muse perfectly how I could paint were I but back in France. one picture, just one more, the virgin's face, not yours this time. I want you at my side to hear them. that is Michael Agnolo. judge all I do and tell you of its worth. இந்த தடவையும் நான் வரைய போறேன் ஒரு அழகான பெண்ணின் படம், ஒரு அழகான virgin's face. உன்னோட படம் கிடையாது, நீ பக்கத்துல மட்டும் உட்கார்ந்து பாரு. அதை வரைஞ்சோன்ன மைக்கேல் எக்னலோ மாதிரி ஆளுங்க அதை புகழ்றத கேளு. judge all I do and tell you of its worth. will you tomorrow satisfy your friend? I take the subjects for his corridor, finish the portrait of hand, here, there, and throw him in another thing or two. if he deem us, the whole should prove enough to pay for the same cousin's freak. ஓகே, ஸோ இந்த எல்லா கஷ்டமே நான் எதுக்காக பட போறேன், உன்னோட கசனோட டெட்ஸ், அவர் விளையாண்டு தீக்கிற விஷயங்களை கடன் படுறதெல்லாம் கட்டுறதுக்கு, நீ கட்டுறதுக்கு நான் வந்து வரைய போறேன். decide what is better and what is all I care about.
get you the 13 scudi for the rough, and அவனுக்காக அந்த 13 அந்த some money, scudi அப்படிங்கிறது. Love, does that please you, my dear love? அது போதுமா உனக்கு? 13 scudi கொடுத்தா போதுமா? But what does he, the cousin, what does he to please you more? ஆனா எனக்கு ஒண்ணு புரியல. நான் இவ்ளோ பண்றேனே உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக, உன் cousin உனக்கு என்ன செய்றான்? I am grown peaceful as old age tonight. I regret little. I would change still less, since they are my past lives. Why alter it? The very wrong to Francis. எனக்கு இப்ப புரியுது. நான் செஞ்ச தப்பு பிரான்சிஸ்க்கு, கிங் பிரான்சிஸ்க்கு செஞ்ச தப்பு இன்னைக்கு நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். It is true, I took his coin, was tempted and complied, and built this house and sinned, and all is said. உண்மைதான், அவரோட பணத்தை எடுத்து நான் இந்த வீடு வாங்கி தவறு பண்ணிட்டேன், பாவம் பண்ணிட்டேன். I built this house and sinned, and all is said. My father and my mother died of want. Well had I riches of my own. எங்க அம்மாவும் அப்பாவும் கஷ்டத்துல தான் இறந்து போனாங்க. என்கிட்ட பணம் இல்லதான். அதனால நான் இந்த மாதிரி தவறுகள்லாம் செய்ய தூண்டப்பட்டேன். You see how one gets rich, let each one bear his lot. யாரும் பணம் அவங்க நினைச்சா வராது. அது it should, அவங்களோட கண்டிஷன், அவங்களோட நேரம் நல்லா இருக்கணும். என்னோட அம்மா அப்பா, they were born poor, lived poor, and poor they died. And I have labored somewhat in my time, and had not been paid profusely. நான் எவ்வளவோ வேலை பார்த்தேன், ஆனா கூட என்னாலையும் பணம் சம்பாதிக்க முடியல. Some good son paint my 200 pictures, let him try. No doubt there is something strikes a balance. Yes, you loved me quite enough. It seems tonight this must suffice me here. What would one have? In heaven perhaps new chances, one more chance. 4 great walls in New Jerusalem, meted on each side by the angels read. For Leonard, Raphael, Agnolo and me. எனக்கு இந்த உலகத்துல பெரிய பாக்கியம் எதுவும் கிடைக்கல, பெரிய படங்கள் வரைகிறதுக்கு. மேபி அந்த அதர் வேர்ல்டுல எனக்கு கிடைக்கலாம், ஹெவன்ல கிடைக்கலாம். அந்த 4 walls of நியூ ஜெருசலேம்ல அங்க ஒரு நியூ ஜெருசலேம் இருக்கலாம். அங்க லியோனார்டோ டி வின்சி ஒரு வால்லையும், ரஃபேல் ஒரு வால்லையும், அக்னோலோ ஒரு வால்லையும், நான் ஒரு வால்லையும் வரையலாம். டு கவர் த 3 first without a wife. அவங்க 3 பேருக்கும் வைஃப் இல்ல. while I have mine. ஆனா எனக்கு தான் நீ இருக்கியே, என்னால வரைய முடியுமா? So still they overcome. அதனால கண்டிப்பா அவங்க என்னைய பீட் பண்ணிடுவாங்க. Because there is still Lucrezia. ஏன்னா எனக்கு நீ இருக்கியே, என்னைய நீ ஒழுங்கா இருக்க விட மாட்டியே. As I choose. Again the cousin's whistle, go my love. இப்போ வைஃப் சொல்றாங்க, அப்பா நான் போகணும், my cousin has come, I have to go ன்னு சொல்றாங்க. அப்போ we also come to know that there is some kind of illegitimate relationship between the cousin and Lucrezia. லுக்ரீசியாக்கும் கசின்க்கும் ஒரு லவ் அஃபேர் போற மாதிரி இருக்கு. அதை இவர் அக்னாலேஜ் பண்ற மாதிரி தான் இருக்கு. தெரியுது, புரியுது, ஜஸ்ட் ஹாவ் யுவர் லவ் அஃபேர், ஈவன் தென் அட்லீஸ்ட் ஸ்பெண்ட் சம் குட் டைம் வித் மீ அப்படின்னு கெஞ்சுற மாதிரி தான் நிலைமையில நம்ம ஆண்ட்ரியா டெல் சார்ட்டோ தன்னைத்தானே போர்ட்ரே பண்ணிக்கிறாரு. இந்த ஸ்பீக்கர் ஆஃப் த போயம் போர்ட்ரேஸ் ஹிம்செல்ஃப் அஸ் அ cuckolded husband. அதாவது அவர் இருக்கிறப்பவே வைஃப் என்ன பண்றாங்க, she's having an affair with another manன்ற மாதிரி போர்ட்ரே பண்ணியிருக்கிறார். ஓகே, so we come to know of Lucrezia's movements from his speeches. ஓகே, லுக்ரீசியா என்ன பண்றாங்க, சிரிக்கிறாங்க, பேசுறாங்க, நான் போகணும்னு சொல்றாங்க, பணம் வேணும்னு சொல்றாங்க. இது எல்லாம் we come to know Lucrezia's movements only by the speeches of Andrea. So this is how a dramatic monologue is made of. ஒரு dramatic monologueனா அதுதான், ஒரு சிங்கிள் ஸ்பீக்கரோட ஸ்பீச்சஸ் வச்சு தான் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் இங்கே நான் கொஞ்சம் கொடுத்துருக்கேன், ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். இந்த சர்பன்டைனிங் பியூட்டி அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்வாரு, பிஹோல்டு மடோனா அப்படின்னு சொல்வாரு. இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் லைன்ஸ், இதை பார்த்துக்கோங்க. இதுலயும் கொடுத்துருக்கேன். Okay, I hope you liked and liked the slides and my explanation. Like and subscribe. Thank you.